ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பக்தி சீரியஸில் பகுதி 3 பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பிரார்த்தனை செய்தும் ஏன் பலன் உடனே கிடைப்பதில்லை, அதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாம் தினமும் கடவுளை வேண்டுறோம். ஆனாலும் ஏன் பலன் உடனே கிடைக்கல? இந்த கேள்வியை ஒரு முறையாவது கேட்காதவர் யாரும் இருக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சில நேரங்களில் நாமே நினைப்போம், நான் இவ்வளவு நாட்களாக பிரார்த்தனை செய்கிறேன், நான் கோவிலுக்கு போகிறேன், நான் நல்லவராக இருக்க முயற்சி செய்கிறேன், ஆனால் என் பிரச்சனை மட்டும் இன்னும் தீரவில்லையே என்று. அது ஏன் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? இன்று இந்த சந்தேகம் வந்தால் முதல்ல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். என்ன விஷயம்? கடவுள் நம்முடைய வேலைக்காரர் அல்ல. நாம் சொன்ன உடனே செய்து தருவதற்காக அவர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவர் நம்முடைய வாழ்க்கையை நம்மை விட நன்றாக அறிந்தவர். எப்படி ஒரு சின்ன குழந்தை தன் அம்மாவிடம் தினமும் சாக்லேட் கேட்டால் அந்த அம்மா எல்லா நேரத்திலும் வாங்கி கொடுப்பாங்களா? இல்லை, சில நேரங்களில் மறுப்பாங்க. அப்போது குழந்தைக்கு அம்மா தன்னை நேசிக்கவில்லை என்று தோன்றலாம். ஆனால் உண்மை என்னென்னா, அம்மா குழந்தையோட நன்மையை நினைத்து தான் மறுக்கிறாங்க. அதே போல தான் கடவுளும். நாம் கேட்கும்போது எல்லாமே நமக்கு நல்லது என்று அவசியமில்லை. நமக்கு நல்லது எது என்பதை கடவுள் நம்மை விட நன்றாக அறிவார். அதனால தான் சில பிரார்த்தனைகளுக்கு உடனே பதில் கிடைக்கும், சிலவற்றிற்கு தாமதமாக கிடைக்கும், சிலவற்றிற்கு வேறு வடிவத்திலும் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், விதை விதைத்த உடனே மரம் வளருமா? இல்லை. தண்ணீர் ஊற்ற வேணும், காத்திருக்க வேணும், பொறுமை வேணும். பிறகு தான் மரம் வளர்ந்து பழம் தரும். பிரார்த்தனையும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்று நீங்கள் செய்த ஒரு உண்மையான பிரார்த்தனை ஒரு வாரத்தில் பலன் தரலாம். ஆனால் உண்மையான பிரார்த்தனை என்றுமே வீணாகாது. பகவான் கிருஷ்ணரை நினச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவர் நம்பிய பாண்டவர்கள் எத்தனை கஷ்டங்களை சந்தித்தாங்க. வனவாசம், அவமானம், போர், துன்பம் எல்லாமே வந்துச்சு. ஆனால் இறுதியில் கிருஷ்ணர் அவங்கள கைவிடவே இல்லை. இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? கடவுளை நம்புகிறோம் என்பதற்காக வாழ்க்கையில் கஷ்டம் வராது. கடவுளை நம்புகிறோம் என்பதற்காக வாழ்க்கையில் கஷ்டம் வராது என்று இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கஷ்டத்தில் அவர் நம்முடன் நிச்சயம் இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். சில நேரங்களில் நாம் கேட்பதை கடவுள் தராமல் அதைவிட சிறந்ததை தர தயாராக இருப்பார். ஆனால் நமக்கு அது உடனே புரியாது. என் வாழ்க்கையில் நடந்தது ஏன் என்று நாம் கேட்கும் பல விஷயங்களுக்கு சில வருடங்கள் கழித்து தான் பதில் கிடைக்கும். அதனால் பிரார்த்தனை செய்யும்போது கடவுளே, நான் இதை விரும்புகிறேன் என்று சொல்லலாம். அதே நேரத்தில் எனக்கு எது நல்லதோ அதை நீங்கள் தாருங்கள் என்றும் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையான பக்தி என்பது நான் கேட்டதை தாருங்கள் என்று மட்டும் சொல்வது அல்ல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செய்வது நல்லதற்காக தான் என்ற நம்பிக்கையும் வச்சுருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்று இந்த வீடியோவை பார்க்கும் ஒருவருக்கு நீண்ட நாட்களாக ஒரு பிரச்சனை இருக்கலாம், ஒரு வேண்டுதல் நிறைவேறாமல் கூட இருக்கலாம், ஒரு கனவு தள்ளி போய் இருக்கலாம். நான் உங்களிடம் சொல்ல விரும்புவது ஒன்று மட்டும்தான், நம்பிக்கையை மட்டும் இழக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கடவுள் அமைதியாக இருக்கிறார் என்பதற்காக அவர் உங்களை மறந்துவிட்டார் என்று அர்த்தமல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்கான அறிகுறியாகவும் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சில நேரங்களில் பதில் ஆமாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சில நேரங்களில் பதில் இல்லாமல் கூட இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சில நேரங்களில் இன்னும் கொஞ்சம் காத்திரு அப்படின்னு கூட சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த மூன்றுமே நன்மைக்காக தான். சில நேரங்களில் கடவுள் நல்லது செய்யலாம், சில நேரங்களில் நல்லது செய்ய காத்திருக்கலாம், சில நேரங்களில் கொஞ்சம் தள்ளி போகலாம். ஆனால் இந்த மூணுமே நம்மளோட நன்மைக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய பக்தி செய்தி என்னென்னா, பிரார்த்தனையோட சக்தி உடனடி பலன் இல்லை அப்படிங்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கடவுளினோட நேரத்தை நம்புவதில் தான் இருக்கிறது. என்றைக்குமே நம்மளோட பிரார்த்தனை வீண் போகாது. கண்டிப்பாக பிரார்த்தனை நல்ல பிரார்த்தனையாக இருந்தால் அது கொஞ்சம் தள்ளி போனாலும் நம்மளுக்கு நன்மையை தான் தரும்.
எப்போதுமே கடவுளை நம்பினா கடவுள் வந்து நம்மளை நிச்சயம் கைவிடப்பட மாட்டாங்க. அப்படிங்கிறத வந்து பிரார்த்தனை செய்தும் உடனடி பலன் தரலை அப்படிங்கிறது கிடையாது. பிரார்த்தனை செஞ்சால் நிச்சயம் ஒரு நாள் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுல வந்து நாம் நம்பிக்கை வைக்கணும். நாம் நம்பிக்கை வச்சா கடவுள் நிச்சயம் நம்ம நம்பிக்கையும் காப்பாற்றுவார், நம்மளோட வேண்டுதலையும் காப்பாற்றுவார். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பக்தி சீரியஸில் இன்னொரு கண்டென்ட்டை பற்றி பார்க்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.